தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவங்க இணைவாங்களா மாட்டாங்களா? அவங்க தரப்பில் எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இல்லை சார் உங்களோட சொல்ல ஹாட் நியூஸ் சொல்கிறானுங்க. என்ன அந்த கூட்டணியில் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இணைவாங்களா? உண்மையை உடைச்சிடலாமா? நேற்றைய தினம் நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க, எனக்கு மீடியாவும் பார்த்து ராத்திரி டிபேட்டில் இருந்தேன், ஒரே சிரிப்பு சொன்னேன், அப்படியே கொஞ்சம் சொல்லிட்டேன். நேற்றைய தினம் பியூஷ் கோயல் என்கின்ற மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவரோடு இன்னொரு அமைச்சர்லாம் சீட்டு ஷேரிங்லாம் பேச வரல. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இந்த நியூஸ். அவர்கள் இங்கே பேச வரவில்லை, எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்க வரவில்லை. அவர்கள் முடிவெடுத்து வந்ததை ஒப்புக்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். 75 சீட்டை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க வேண்டும். அந்த 75 சீட்டில் இப்போ இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் 65 + 1 இருக்கு இல்லைங்களா, அதில் பல சட்டமன்ற தொகுதிகளும் அடங்கும். ஆகவே இதை ஒதுக்கி கொடுத்துரு பழனிசாமி, பேசவே கூடாது சென்டரில் அப்படின்னு சொல்லுங்கள். ஆகவே இந்த 75 வாங்கி இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைகளாக அலைகிறார்கள் பாருங்கள், தலைவர் வழி அம்மா வழின்னு சொல்லி. இந்த அனாதைகள், அரசியல் அனாதைகள் இருக்காங்க, ஒரு 2-3 பேர், அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டை கொடுத்துட்றோம். ஏன்னா அவங்க எங்கே சுற்றினாலும் அந்த பம்பரை சுற்றி விட்டோன்னே கீழே விழும், அது பிஜேபிட்டு தான் போய் விழும். அவங்க 1000 சொன்னாலும் நம்பாதீங்க. ஆகவே அவர்கள் பிஜேபியோடு மறைமுகமாக உடன் இருக்கிறார்கள். வெளியில் வரன்றாங்க, உள்ளே போகிறன்றாங்க. ஆகவே பிஜேபி விட்டு அவர்கள் வரமாட்டார்கள், அழைத்தால் போய்விடுவார்கள். அவங்க 2 பேரும் நாங்கள் பார்த்துக்கிறோம். 75 சீட்டுக்கு ஒரு சீட்டு குறையக்கூடாதுன்னு தான் நேற்று சொல்ல தான் வந்தாங்க. அவங்க எதுவும் கேட்டு வாங்குகிற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை, பெறுகிற நிலையில் இல்லை. குடியா இந்த சீட்டை அன்றைக்கி எப்படி கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டியோ அது மாதிரி இதை கொடுன்னு கேட்டாங்க. கொஞ்சம் நம்ம தகராறு பண்ணறான் பழனிசாமி. இல்லை இது இப்படி அது அப்படின்னாராம். அவங்க அப்செட்டாக கோபமாக போனதாக செய்திகள் நம்பகப்பூர்வமாக கிடைத்திருக்கு. இன்றைக்கி ஒரு செய்தித்தாள் கூட எழுதியிருக்கு, அது கொஞ்சம் டிஃபரன்ஸில் எழுதியிருக்கு. நான் 75ங்கிற அவங்க வேறு ஏதோ ஒரு ஃபிகரை போட்டு எழுதியிருக்காங்க. ஆகவே 75 சீட்டில் பாரதிய ஜனதா கட்சி அடம் பிடித்து நிற்கிறது. ஆகவே பழனிசாமி அப்புறம் அமித்ஷா நெக்ஸ்ட்டு வர போகிறாரு. ஹோம் மினிஸ்டர் வந்தார்னா அவோ பைட்டோ சைன் கரோ, சைன் ஃபைல் லேலோ அப்படின்னு கூப்பிட்டு மிரட்டி டெல்லியிலையும் இங்கேயோ உட்காந்து சைனை வாங்கிட்டு விட்டுருவாங்க. 75 சீட்டை கொடுத்து தான் அவனுக்கு பழனிசாமி வேறு வழியே கிடையாது. நீங்களும் அம்மா போட்டோவையோ இல்லை எம்ஜிஆர் போட்டோவையோ வச்சுக்கிட்டு நீங்களும் பனையூர் போகிறதா திட்டமா? எம்ஜிஆர் போட்டோவை வச்சுக்கிட்டு அம்மா போட்டோ வச்சுட்டு பனையூர் போகிறதா திட்டம். பனையூரில் இருப்பவர் தாவேகாவினுடைய தலைவர் ஃபோட்டோவையும் பேரறிஞர் அண்ணா ஃபோட்டோவையும் தந்தை பெரியாரை பின்னாலே முழுமையாக நிறுத்தி அதை பார்க்கின்ற காட்சி எங்களுக்கு மகிழ்ச்சியும் தெரிகிறது. நாங்கள் எடுத்துகிட்டு போகல சார், அவர் வச்சுருக்கும் போது நாங்களே எடுத்துகிட்டு போனோம். அதனால் நான் பனையூருக்கு போகிறதா சொல்லலை, பனையூர் போனதே இல்லை. ஆகவே பனையூருக்கு போகிறதா சொல்லலை. என்ன முடிவை எட்ட போகிறோம் என்பது ஒரு 15 நாட்களில் தெரியும். நானே சொன்னேன், இல்லை அந்த பட்டியலில் இல்லை, அதில் சேர்க்காதீங்க. ஆனால் பட்டியல் சில பேர் சேர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் பேர் சேருவாங்க. நாங்கள் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னால் கூடி பேசி தான் எடுக்கிறோம். தமிழ்நாடு பூரா என்னுடைய நண்பர் மாதிரி ஏகப்பட்ட நண்பர்கள், கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவரோடு சேர்ந்து பேசி தான் முடிவெடுக்க வேண்டும். இதுதான் நிலைமை. ஓபிஎஸ் கருத்து கேட்பு கூட நடத்துறாரு. அதில் 95% பேர் வந்து டிவிக்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவரு முதலமைச்சரா, விஜய் முதலமைச்சராக்கிறதுக்காக அவர் அங்கே போய் சேருவாரா? அவரு ஓபிஎஸோட முடிவு என்னவா தான் இருக்கும்? அது நீங்கள் ஓபிஎஸ் அண்ணத்தில் கேட்டிருக்கணும். கேபி முனிசாமி பேசுகிறார் விஜயை பற்றி. உனக்கு என்ன யோகியது இருக்கு விஜயை பற்றி பேசுறதுக்கு? 5 வருஷம் எம்பி சீட்டை நாசம் பண்ண நீ. ஓபிஎஸ் மாதிரி ஒப்பற்ற தலைவர் இல்லை நாட்டில், நீ தான் சொன்ன. அப்புறமா அங்கேருந்து ஜம்பை பழனிசாமிகிட்ட வந்து பழனிசாமி அங்கே இருக்கும்போது வாயில் வந்தெல்லாம் பேசுனேன். இங்கே வந்து பழனிசாமி மாதிரி தலைவர் இல்லைன்ற படத்துக்காக பொழப்பு நடத்துகிற பிறவிகள் நீங்கள் நேற்று கட்சி ஆரம்பிச்சதை பற்றி தப்பாக பேசிட்டீங்க. நான் ஒன்றும் சப்போர்ட்டு வக்காலத்து வாங்கலை. நேற்று திருமாவளவன் சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் மிக அழகாக சொன்னார். தொல் திருமாவளவன், திமுகவில் நாங்கள் போய் தலையிடல, அதை அழிப்பவர் அவர் இஷ்டம், அழிக்காமல் பார்த்துக்கிறது திமுக காப்பாற்றிக்கணும். ஆகவே நாங்கள் அங்கே இல்லை.
மாறி மாறி பேசுவதும் பாரதிய ஜனதாவுக்கு துணை போவதையும் தான் எதிர்க்கிறோம் என்று அண்ணன் திருமா மிக தெளிவாக சொன்னார். அது மாதிரி எது சரியில்லையோ, எது அம்மா பேரை கெடுக்குமோ, ஜெயலட்சுமின்னு லேடி அந்த பொண்ணு என்கிட்ட வந்தது, அவங்க அம்மா 2 பேரும். ஸோ இது மாதிரிங்க நிறைய பேர் அலைகிறாங்க நாட்டில், அம்மா பொண்ணு அப்பா பொண்ணு. நான் கேட்குறேன், ஏடிஎம்கே நிர்வாகி உன் வீட்டில் யாராவது உங்கள் அப்பா தப்பு பண்ணியிருக்காரு, உங்கள் அம்மா தப்பு பண்ணான்னு சொல்லி எவ்வளவு வந்தா விட்டுடுவே? நீ செருப்பாலே அடிப்படி. ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தலைமை கழகத்தில் உட்காந்துட்டு மனு ஆகிட்டே இந்த ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எழுச்சி வெளியில் போங்கடா, மான மரியாதை இல்லை கொடுக்கலாம். யாரோ வந்து அம்மா பொண்ணு அப்படின்னு நீட்டினா நீங்கள் ஃபார்ம் கொடுத்து ஃபில்லப் பண்ணிக்குவீங்க. ஆனால் சொந்த கட்சிக்காரன் உள்ளே வரக்கூடாது, சொந்த கட்சிக்காரன் கொடி பிடிக்கக்கூடாது, சொந்த கட்சிக்காரன் அம்மா பேரை சொல்லக்கூடாது. வேதனையா இல்லை, அசிங்கமாக இல்லை? அந்த தாயை தெய்வமாக பார்த்ததால துடிச்சு போய் பேசிட்டு இருக்கிறாங்க. வர மான மரியாதை இல்லை, எதுவும் இல்லை பழனிசாமிக்கு. உனக்கு என்ன தெரியும் தாயை பற்றி, தங்கையை பற்றி, அக்காவை பற்றி? மனு கொடுத்துட்டு வெளியே வந்து அந்த பொம்பளை யாருன்னு தெரியாதுங்க, அதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுது அம்மா பொண்ணு நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்குது. எந்த மாதிரி ஆளுங்களுக்கு இவனுங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஓட்டு கேன்வாஸ் பண்ண போகிறாங்கன்னு.